எல்லாருக்கும் தத்தாமர கிராமம் பாண்டியால் நாராயணனோட நமஸ்காரம். அப்படி நாங்கள் ரொம்ப நாளாக ஆசித்த നാരായണീയ പാരായണം யூடியூப்பில் போட்டு எல்லாருக்கும் கேட்கறதுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கும் சௌகரியமான பிரதமான விதத்தில் ஸ்கந்தமாக തിരിച്ച് ഇന്നേക്ക് അവസാനിപ്പിച്ചിരിക്കും. 100 സ്കന്ധം ഇന്നേക്ക് അവസാനിപ്പിച്ചു. ഇതെല്ലാം എങ്ങളോട് സാമർഥ്യമല്ല, എന്നോട് സാമർഥ്യമല്ല, പൊണ്ടാട്ടിയോട് സാമർഥ്യമല്ല, എങ്ങളോട് കഴിവല്ല. ഇതെല്ലാം സാക്ഷാൽ ഗുരുവായൂരപ്പനോട് അനുഗ്രഹം, ഉങ്ങളോട് എല്ലാവരോടും അനുഗ്രഹം. ഇത് ഒന്നാക്കും എങ്ങൾക്ക് ഇത് സഹായിച്ചു. ഇനി ഞങ്ങൾ നിറയേമാർ ഗീത നാരായണിയും എല്ലാം நிறைய எங்களுக்கு ரிக்வஸ்ட் வருது. மலையாளத்தில் சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தானே என்னால் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச பாஷை, எனக்கு தெரிஞ்ச என்னோட அறிவை தானே எனக்கு உங்களுக்கு தர முடியும் இல்லையா? அதை நான் கண்டிப்பாக தருவேன், நோ டவுட். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நீங்கள் தினம் இந்த நாராயணியம் ஒரு ஸ்கந்தமாக பண்ணுங்கோ, ஒரு ஸ்கந்தம். திஸ் இஸ் மை ரிக்வஸ்ட். அதனோட பலம் உங்களுக்கு கிடைக்க நிச்சயமாக கிடைக்கும். எங்கே வச்சு பண்ணுறோம், எப்போ பண்ணுறோம், ராத்திரி பண்ணுறோமா, பகல் பண்ணுறோமா, காலையிலையா, ஈவினிங்கா, மத்தியானமா, இதை பற்றி நீங்கள் கவலையே படாதுங்களோ. எப்போ உங்களுக்கு சாதிக்குமோ அப்போ, எத்தனை ஸ்கந்தம் சாதிக்குமோ அத்தனை ஸ்கந்தம். ஒரு ஸ்கந்தமான ஒரு ஸ்கந்தம், 2 ஆனால் 2. ഇനി ഒരു ഇമ്പോർട്ടൻറ്റ് തിങ്, ഏകാദശി അന്നയ്ക്ക് എല്ലാ മാസവും ഏകാദശി വരും. ഏകാദശി അന്നയ്ക്ക് കൃഷ്ണാവതാരം കൂടിയും ചൊല്ലുമ്പോൾ അതും കൂടെ ரொம்ப விசேஷம். அது எல்லாம் விசேஷம் தான். நாராயணியுமே விசேஷம் தான். அவர் பேரை சொல்கிறதே விசேஷம் தான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இருந்தாலும் சொல்லுவேன், என்னோட ஒரு அபிப்பிராயம் சொல்லுவேன். ஏகாதசி அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் கூடியும் சொல்லுங்கள், அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் சகாய்ச்சிருக்காள். எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கு, நிறைய அட்வைஸ் வந்துருக்கு, ரிக்வஸ்ட் வந்திருக்கு. இதெல்லாம் உங்களோட பகவானோட அனுகிரகம், உங்களோட அனுகிரகம் ஆகும். இதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். நீங்கள் ஹிருதயம் நொந்து நாராயணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வருவார். குருவாயூரில் அவருக்கு இருக்க முடியாது, சபரிமலையில் இருக்க முடியாது, பழனியில் இருக்க முடியாது, காசியில் இருக்க முடியாது, திருப்பதியில் இருக்க முடியாது. அவர் உங்களை தேடி வருவார். அவரே உங்களை தேடி வருவார். அவரோட மடியில் அவர் உங்களை மடியில் வச்சுக்குவார், உங்களோட கண்ணீர் ஒப்புவார் கண்டிப்பாக, நிச்சயமாக. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், சந்தேகப்பட்டு கூப்பிடாதுங்க. ஒரு காலம் வருவரா வரமாட்டாரா இப்படி நினச்சி சந்தேகப்பட்டு கூப்பிடாதுங்கோள், உள்ளோட உருகி கூப்பிடுங்கோள், கண்டிப்பாக வருவா. நீங்கள் சந்தேகப்பட்டால் அவரும் சந்தேகப்படுவார். அவர் என்ன சந்தேகப்படுவார் தெரியுமா? இவங்கிட்ட போகலாமா, போகக்கூடாதா, இவன் எப்படியாப்பட்ட மனசு, ஆத்மார்த்தமாக கூப்பிடானா, இப்படியெல்லாம் அவரும் சந்தேகப்படுவார். அதனால் அதுக்கு இட வைக்காதங்கோள், உள்ளுருகி நாராயணா கிருஷ்ணான்னு உங்களுக்கு எந்த தெய்வத்தை நினச்சிருக்கோ அவரை பட்டு கூப்பிடுங்கோ, அவர் அங்கே கண்டிப்பாக நிச்சயமாக வருவார். ஒன் திங். செகண்டு, இந்த தனதானியம் வரணும். நேச்சுரலி நம்ம பகவானை மறந்து விடுவோம். என்ன கேட்டால், நானே நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மை எபிலிட்டி, நான் இது நேடி எடுத்தேன்னு சொல்லுவேன். அவளுக்கெல்லாம் நான் என்ன ரிப்ளை பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? பணம் வரும் தோறும் உங்களுக்கு சம்பல் சமதி வரும், எத்தத்தோളം கூடுறதோ அத்தத்தோളം நீங்கள் பகவானை கூப்பிடணும். அதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமோ? பகவான் பக்தனுக்கு அடிமையாக்கும். நம்ம பகவானுக்கு அடிமையல்ல, பக்தனுக்கு அடிமையாக்கும் பகவான். பக்தன் எங்கே இருக்கானோ அவன் அங்கே போயிருப்பான். அப்போது அவருக்கு எங்கேயும் போக முடியாது, அந்த ஒரு அவசரம் வந்துவிடும். അവർക്ക് இன்னொரு 2 വേറെയും ആൾക്കാർ இல்லையா? ആര്? സുഭദ്രൈ, രാധൈ. ഇവളെല്ലാം ആര്? അവളോட പത്നി. അവ ചുമ്മാ இருப்பாளா? விட்டு கொடுப்பாளா? സ്വന്തം கணவனை ஏதாவது பெண் விட்டு கொடுப்பாளா? மாட்டா. அப்போ அவள் என்ன சொல்வா? மகாலட்சுமி என்ன சொல்வா? உங்களுக்கு நிறைய சம்பத் சமத்தி தருவா. அப்போ நீங்கள் அது முழுகிடுவாள். முழுகினோன்னு என்ன நினச்சா? பகவானை மறந்து விடுவாள். இந்த தக்கம் பார்த்தா அவர் டக்கு உங்கள் விட்டு போயிடுவார். அங்கே மகாலட்சுமி ஜெயிச்சிடுவார். அதுக்கு நீங்கள் அவசரம் கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஷுட் பாய் ஹர். யூ ஷுட்
bind him and always call him. Don't forget him. அவர் மறக்கவே கூடாது. உங்களுக்கு எப்பப்போ சம்பவத்து வருதோ அப்பப்போ நீங்கள் அது மேலே 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 நாராயணா கூப்பிடணும், மேலே 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 கிருஷ்ணா கூப்பிடணும், மேலே 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 பெருமாளை கூட்டிகிட்டே இருக்கணும். பெருமாள் உங்கள்கிட்ட வருவா, கண்டிப்பாக வருவா, நிச்சயமாக வருவா. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். உங்களை கைவிட மாட்டான், ஆரையும் கைவிட மாட்டான், பக்தரை கைவிட மாட்டான் அவர். அதனால் எப்பவும் விடும். அதோ ஏதோ ஒரு அம்மா அங்கே அழுதுன்னு இருக்கா, எனக்கு தெரியாது. நான் ஞானி ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு கிளியராக தெரியாது. ஏதோ ஒரு அம்மா கண்ணி விட்டுட்டு அழுதுன்னு இருக்கா. அழாதுங்க அம்மா, பகவானை கூப்பிடுங்கோ, கண்டிப்பாக அவர் வருவா. அவர் உங்களை மடியில் வச்சுக்குவா. நீங்கள் அவரை மடியில் வைக்க வேண்டாம், உங்களை அவர் மடியில் வச்சு உங்கள் கண்ணி நீரை ஒப்புவா. அதனால் கவலையே படாதுங்கோ. எந்த கவலை இருந்தாலும் அவருக்கு விட்டு தள்ளுங்கோ. He will solve. He is the master of knowledge. அதனால் அவருக்கு விட்டு விடுங்கோ, அவர் எல்லாம் சொல்வ் பண்ணிட்டு இருக்கார். அதனால் நாளையிலேருந்து எப்போ கேட்குறோ, எந்த டைம் முடியும்போ அப்போ எல்லாம் நீங்கள் நாராயணியும் பாராயணம் பண்ணணும். உங்களுக்கு தெரியப்பட்டவருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி நாராயணியம் பகவானோட பேர் லோகம் முழுக்க பருவத்துக்கு நீங்கள் ஒரு நிமித்தமாக இருக்கணும். இது எப்பவும் நினச்சுங்க, நீங்கள் ஒரு நிமித்தமாக இருக்கணும். அதுக்கு உலகம் முழுக்க நாராயணியம் பரகணும். Nook and corner of the world should know what is Narayana, what is Guruvayurappa, what is பெருமாள். இதெல்லாம் உலகத்துக்கு அறியறதுக்கு நீங்களும் ஒரு கருவாக இருக்கணும். அதனால் எப்பவும் அதை செய்யுங்க. நாளையிலேருந்து நான் இன்றைக்கி ஏகாதசி, அதனால் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். நாளையிலேருந்து பிரபாஷணங்கள் வேறு இருக்கும், கீதை இருக்கும், பகவத்கீதை இருக்கும், പിന്നെ മഹാഭാരതം இருக்கும். ദാറ്റ് ഇറ്റ് വിൽ ബി ആൾട്ടർനേറ്റ് எப்போ அக்கார்டிங் டு டைம் நான் பண்ணுவேன். எல்லாரும் கேளுங்க, மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறா, நிறைய பேர் எங்களுக்கு வர்றது. அதில் எல்லாம் நாங்கள் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஆம் எ மேன், ஹியூமன் பீயிங். நான் ஒரு மனுஷனாக எனக்கு இருக்குது, அதிருப்தி இருக்குது. அதை தாண்டறதுக்கு என்னால் முடியாது. நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட நமஸ்காரம்னு பகவானோட பேரில் உங்களை நமஸ்கரிக்கிறத தவிர என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால் இன்னொரு ரிக்வஸ்ட் நான் பண்ணுறேன். எனக்கும் என் மனைவிக்காக நீங்கள் என்ன வேணும் கேட்டால், இந்த பஞ்சபூதங்களால் நிர்ணயிக்கப்பட்ட இந்த பாடி போகிற வரைக்கும், இந்த சுவாசம் நிலைக்கிற வரைக்கும் எங்களுக்கு பகவானை கூட்டுண்டே இருக்கணுமே. அது பகவானோட பேரை லோகம் முழுக்க பரவறதுக்கு எப்படியெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆரோக்கியம், ஹெல்த்து, மனசு இதை தரணுமேன்னு எங்களுக்கு வேண்டி நீங்கள் பிரார்த்திக்கணும். ஏன்னு கேட்டால் நான் வெறும் பிரபாஷணன், ஸோ ஐ எம் ஓன்லி போஸ்ட்மேன். அதனால் நீங்கள் அப்படியல்ல, அந்த லெட்டரை எழுதப்பட்டவா, நீங்கள் யதார்த்த பக்தி உள்ளவா. ஆனால் நீங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார், நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அனுகிரகிச்ச இவருக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணோம்னா அவருக்கு பண்ணாதே இருக்க முடியவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. என்னட்டா பக்தரோட அடிமை அவர், பக்தருக்கு அடிமை அவர். நான் எப்பவும் சொல்லுறேன், பக்தருக்கு அடிமை அது. அதை விட பெரிய அவருக்கு ஒன்றும் இல்லை, எந்த கோயிலும் கிடையாது. கோயிலில் அபிஷேகம் பண்ணுற சமயத்தில் இந்த பக்கம் ஒரு பக்தன் அழுதா, ரியல் பக்தன் அழுதா, அங்கே தான் அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். அதனால் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தர்மோ ரக்ஷத ரட்சிதக, தர்மோ ரக்ஷத ரட்சிதக, தர்மோ ரக்ஷத ரட்சிதக. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, நிறைய பண்ணுங்கோ, ஷேரும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவருக்கெல்லாம் நாராயணியும் பரத்துங்கோ. நமஸ்காரம், நன்றி.